தேவனுக்கே மகிமை உண்டாக. ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். வார்த்தையில் வல்லமை என்ற தலைப்பில் யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தின் பின்பகுதியை பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகின்ற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவன் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறார். அவருக்கு உருவங்கள் கிடையாது. ஆனால் தேவன் ஆழ்தத்துவம் உடையவராக இருக்கிறார். தேவனே தன்னை நமக்கு வெளிப்படுத்தினால் மாத்திரமே நம்மால் தேவனை புரிந்து கொள்ள முடியும். ஒரு தனி மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள நெருக்கமான உறவின் அடிப்படையிலே தான் தேவன் தன்னை அந்த மனிதனுக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த தேவனுடைய ஆழ்தத்துவம், அவர் குணங்கள் உடையவர், பண்புகள் உடையவர், பரிவு உடையவர், அவர் பல திட்டங்களை உடையவர், அவர் சகலத்தையும் படைத்தவர், அவர் ஆளுகை செய்கின்றவர், அவர் பராமரித்து வருகின்றவர், அவருடைய எல்லைகளுக்கு முடிவே இல்லாதவர், மனித மூளைக்குள்ளே அவரை கிரகிக்க முடியாதது, சிருஷ்டித்த நோக்கமுடையவர், அவர் சகலத்தையும் காலங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் இடங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் இருந்து ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய புத்திக்கு எட்டாத இந்த தேவன் கிரகிக்க முடியாத தேவனாக இருக்கின்றார். இந்த தேவாதி தேவனை விவரித்து சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லை. ஆனால் அவர் வார்த்தையாய் ஜீவிக்கின்றார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளில் ஆவியும் ஜீவனும் இருக்கின்றது. அது வார்த்தை வடிவாய் உச்சரிக்கப்படுகின்றது. ஆனால் நிஜ உலகில் அது ஒரு உருவமாக மகா பெரிய ஆற்றல் உடையதாக மாறிவிடுகிறது. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்ற இந்த தேவாதி தேவனுடைய வார்த்தைகள் எல்லா சூழ்நிலைகளையும் இயற்கை தளத்தை தாண்டி ஊடுருவி செல்லும் ஆற்றலுடையதாக இருக்கிறது. சகலத்தையும் சீர்படுத்தும் ஆற்றலுடையதாக இருக்கிறது. மரித்து போனவைகளை உயிர்ப்பிக்கும் ஆற்றலுடையதாக இருக்கிறது. வேதாகமத்தில் இருந்து இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நாம் பார்ப்போம் என்றால் லாசருடைய சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிகழ்வை நம்முடைய மனதிலே நாம் கற்பனை செய்து பார்க்கும் பொழுதுதான் இந்த வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்றும் அது ஆவியாயும் ஜீவனாயும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். லாசரு மரித்து விடுகிறார். அவரை அடக்கம் செய்து விடுகிறார்கள். 3 நாட்கள் சென்று விடுகிறது. அந்த சரீரம் நாற்றம் எடுத்து அழுகி விடுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் இயேசு அங்கே வருகின்றார். இயேசுவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளோ லாசருவே வெளியே வா என்று உச்சரிக்கின்றார். இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதினால் அது அங்கே லாசருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இவற்றிற்குள்ளாக ஊடுருவி சென்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே அவரை சீர்படுத்தி உயிர்ப்பித்து வெளியே ஆவியாயும் ஜீவனாயும் லாசருவை அது கொண்டு வருகிறது. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இன்றும் தேவன் அதே வல்லமையோடு நம்முடைய மத்தியிலும் வார்த்தைகளை உச்சரிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தையை அவர் அனுப்பும் போது அது நம்முடைய புத்திக்கு எட்டாத தளத்திலே வேலை செய்து ஊடுருவி செல்லும் ஆற்றலோடு காரியங்களை நடப்பிக்க கூடியதாக இருக்கின்றது. இனி இவற்றை சரி செய்ய முடியாது என்று நினைத்திருக்கின்றவற்றில் தேவனுடைய வார்த்தை செல்லும் பொழுது அவை சீர்படுத்துகின்ற ஆற்றலுடையதாக இருக்கிறது. எல்லாம் முடிந்தது, இனி துவக்கம் இல்லை என்று நினைத்த இடங்களிலே தேவனுடைய வார்த்தை செல்லும் பொழுது அது உயிர்ப்பிக்கும் ஆற்றலுடையதாக இருக்கின்றது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய ஆத்துமாவிலே இந்த ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை உள்ளே செல்லும் பொழுது நம்மை புது சிருஷ்டிப்பாக மாற்றுகிறது. இந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக வேலை செய்ய திறந்த செவி உள்ளவர்களாய் நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கும் பொழுது இது ஆவியாயும் ஜீவனாயும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துவதற்காக
ஊடுருவி சென்று உயிர்ப்பிக்கும் ஆற்றலை அது செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.